இன்றைக்கி சிக்கன் மந்தி ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நானும் இதை ட்ரை பண்ண போகிறேன். என்னோட நீங்களும் சேர்ந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், பிரியாணியோட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ள அதையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ பட்டை, கிராம்பு, 10 ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி லீஃப், இது எல்லாத்தையுமே தேவையான அளவு எடுத்து அதையும் வறுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டு எடுத்துக்கணும். ஸோ அதே குக்கர்லேயே எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஸோ பட்டை, அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதை ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சிக்கன் மசாலா ப்ளஸ் கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணிக்கணும். நான் இதை ஆட் பண்ணதை நான் வீடியோவில் காமிக்கல. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த மிக்சரை எடுத்து நம்ம இதில் ஒன்றா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஸோ எனக்கு அடி பிடிக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நல்லா வதக்கி விட்டுட்ருந்தேன். இது கூட நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கணும். நான் இதை வந்து வீடியோவில் காட்டலை, அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதுக்கு ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்சி போன லெமன் தான். இது வந்து என்கிட்ட வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷான லெமன் தான் இருந்தது. ஆனால் ஃப்ரிட்ஜில் பார்க்கும்போது யதார்த்தமாக இந்த லெமன் வந்து காஞ்சி போய் இருந்துச்சு. ஸோ இதை வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு எந்த கவர்லேயும் வைக்காமல் வெறுமனா போட்டுட்டோம்னா அது இந்த மாதிரி காஞ்சி ட்ரை ஆகிடும். ஸோ அதுதான் இதுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லாவே புளிப்பான டேஸ்ட் கொடுக்குறதே இதுதான். ஸோ லெக் பீஸ் மாதிரி இந்த மாதிரி சிக்கனை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே ஆட் பண்ணிவிட்டு எந்த ஃப்ரையும் பண்ண வேணாம், அதை வதக்க வேணாம், எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படியே டைரெக்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் அதனுடைய ஜூஸ் எல்லாமே அது உள்ளே இறங்கும். மந்தி ரைஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பிரியாணி மாதிரி கிடையாது. தக்காளி தேவையில்ல, புதினா கொத்தமல்லி இது எல்லாமே தேவை கிடையாது. அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலாவும் இந்த லெமனும் தான். இது வந்து அரேபிக் கண்ட்ரியில் வந்து பிளாக் கலரில் லெமன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மள்ட்ட அந்த மாதிரி லெமன்லாம் கிடையாது. அதனால தான் காஞ்சி போன லெமனை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எனக்கு அது ஈஸியாக வீட்டில் டக்குன்னு கிடச்சிடுச்சு. இல்லைனா நான் வந்து ஃப்ரெஷ்ஷான லெமனை தான் உள்ளே ஆட் பண்ணியிருப்பேன். ஆனால் இது தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுத்தது. ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் போட்டவுடனே இது சிக்கன் வந்துட்டு ஒரு பாதி ஸ்டேஜ் அளவுக்கு வந்து வெந்துருச்சு. இதை நல்லாவே வடிகட்டி எடுத்துக்கணும். எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் ஆனியனும் இல்லாமல் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ இப்போ இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அது கூட வந்துட்டு நம்ம ஒன்றா அரிசியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன். 2 கப் அளவுக்கு எடுத்த பாஸ்மதி ரைஸ்க்கு வந்துட்டு 4 கப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேவையான கரெக்டான அளவு யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் வந்து சாதம் குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம தனியாக வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக இல்லை, அதனால் நான் வந்துட்டு உடனே எடுத்து ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து 1 ஸ்பூன் தான் நம்ம எடுத்து வந்து மந்தி ரைஸ்க்கு யூஸ் பண்ணோம். ஸோ மீதி இருக்கிற மசாலாவை வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு பழத்தோட லெமன் ஜூஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சீடு இல்லாமல் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கனோடு நல்லா மேரினேட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து அதனோட டேஸ்ட் நல்லாவே உள்ளே இருக்கும். நான் இந்த சிக்கனை வந்து நடுவில் கத்தி வச்சு கோடு போட்டிருக்கேன், கொஞ்சம் குத்தி விட்டுருக்கேன். ஏன்னா வந்து அந்த தண்ணிக்குள்ளே வேகும் போதே அதனுடைய உப்பு காரம் எல்லாம் உள்ளே ஏற்கனவே இறங்கியிருக்கும் அந்த தண்ணிக்குள்ளே கொதிக்கும் போது. ஸோ அதனோட சீக்ரெட்டே இது தான். அந்த ரைஸ்லேயும் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம், ஆனாலும் அதில் சிக்கனோட ஃப்ளேவர் இருக்கும் அதை நம்ம தண்ணிக்குள்ளே வேக வச்சதுனால. ஸோ சிக்கன் இங்கேயும் பார்த்திங்கன்னா இது ஒரு 50% அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதனால் இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லாவே குக் ஆகிருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ வெறுமனா என்னால் மசாலாவோட விட முடியல, எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியலன்றதுனால நான் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து லைட்டாக மேலே தூவி விட்டுக்கிட்டேன். ஏன்னா ரொம்பவும் அதிகமாக போட்டால் திரிஞ்சு போய்டுன்றதுனால நான் அதிகமாக சேர்த்துக்காமல் லைட்டாக தூவி விட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு எண்ணெயை எடுத்து சூடு பண்ணி அதில் போட்டுட்டேன். எண்ணெயும் வந்து நிறைய நான் ஆட் பண்ணலை, சும்மா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணி ஒரு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். நல்லாவே இருந்துச்சு.
ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இதை விட்டுட வேண்டியதான். ஸோ பக்கத்தில் ரைஸ் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் நான் எண்ணெய் எடுத்து நல்லா நான் வந்து காய வச்சுக்கிட்டேன் அடுப்பில். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே அப்புறம் சிக்கனையும் எடுத்து உள்ளே போட்டுட்டேன். அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும். பக்கத்தில் வந்து மந்தி ரைஸை வந்து தம் போட்டாச்சு. தம் போடுறதுக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும். அதுக்கு வந்து என்கிட்ட அடுப்பு கறி இல்லைன்றதுனால ஐஸ்கிரீம் கடையெல்லாம் குச்சியில் ஸோ உட்டன் ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை நான் வந்து ஃபயர் பண்ணி எடுத்து அதை நான் வந்து நெய் கிண்ணத்தில் போட்டுக்கிட்டேன். ஸோ உடனே அது எரிஞ்சிடுச்சு. அதனால் நான் டக்குன்னு எல்லா ப்ராசஸும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உடனே சிக்கனையும் எடுத்து உள்ளே போட்டு தம் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். ஸோ அதனுடைய ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே இருந்தது ஸ்மெல். சாப்பிட்றதுக்கு உடனே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. ஸோ நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை முன்கூட்டியே ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ உடனே ஸ்மோக்கி ஃப்ளேவர் போய்டுன்றதுனால நான் அதை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணி திரும்ப அதையும் நான் தம்மில் போட்டு வச்சுட்டேன். ஸோ ரொம்ப சூப்பரான மந்தி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் லாஸ்ட் டைம் விஆர் மால் போயிருந்தப்போ நான் 600-700 கொடுத்து தான் நான் இதை வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் அதை விட இன்றைக்கி வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கிரில் அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை ஜாபர் பாய் யூடியூப் சேனல்லேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். உண்மையாலுமே அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹோட்டலில் மட்டும் இல்லை, வீட்லேயும் ஹெல்த்தியாக நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்டும் என் பையனும் வாயை திறக்காமல் அவ்வளோ வேகமாக 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத. நானும் சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன். ரொம்பவே எம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். பாய்.